கான்கேவ் மிரரோட அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினு. கான்கேவ் மிரர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் மிரர் இருக்குல்ல, மேக்கப் போடுறப்போ யூஸ் பண்ணுற மேக்கப் மிரரு ஷேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸராக வச்சு பார்த்து தான் ஷேவ் பண்ணணும். கட் ஆகிடக்கூடாது, பர்ஃபெக்டாக ஷேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ மேக்கப் ஆர் ஷேவிங் மிரர்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலரான மிரரில் பெரிய இமேஜாக காட்டும், மேக்னிஃபைட் ரொம்ப பெருசாக கிளியராக தெரியும் அங்கே. அதே மாதிரி டார்ச் லைட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டார்ச்சஸ்ஸு, அந்த டார்ச்சஸில் ஹெட்லைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் பைக்கில் ஒன்று ஹெட்லைட்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது இல்லையா, அந்த ஹெட்லைட்லலாம் லாங் டிஸ்டன்ஸுக்கு அந்த லைட்டு கொண்டு போகணுங்கிறதுக்காக அங்கேயும் நம்ம கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தே கேன் கலெக்ட் த லைட் ஃப்ரம் லார்ஜர் ஏரியா, பெரிய ஏரியாவிலேருந்து லைட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஸ்மார்ட் பாட் ஃபார்ம் ஆகும். வெளியிலேருந்து வரக்கூடிய அதிகமான வெளிச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டாந்து குமிக்கிறது. இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் குக்கரில் லைட் ரேசஸ் எல்லாத்தையும் குமிச்சு ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சு அந்த இடத்துல ஹீட் எனர்ஜி ரைஸ் பண்ணி குக் பண்ணுவோம். அந்த பிளேஸில் கான்கேவ் மிரர் தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி டாக்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட் மிரர்ஸ் இருக்குல்ல, காது மூக்கு தொண்டைக்கு பார்க்கக்கூடிய டாக்டர்லாம் ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, தலையில் ஒரு லைட் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த ஹெட் மிரர்ஸ் பார்க்கும்போது சில நேரத்தில் அதில் வந்து ஒரு மிரர் கூட இருக்கும், என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆப்போசிட்டில் வியூ பண்ணுறதுக்காக. ஸோ அதில் தான் ஷேடோ வந்து ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகும், இலிமினேட் ஆகும். அதில் ஆர்கன்ஸோட இமேஜ் என்ன அப்படிங்கிறது ஒரிஜினாலிட்டியாக வியூ ஆகும். அதுக்காக வேண்டி அது இந்த இடத்துலையும் நம்ம கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணுறோம். டெலஸ்கோப்பில் நாம் யூஸ் பண்ணுறது கான்கேவ் மிரர் தான். புரியுதா? ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், கான்வெக்ஸ் மிரரோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது வெஹிக்கிளில் ரேர்வியூ மிரர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மிரர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம்னா, பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அதோட பொசிஷன் செக் பண்ண, ஷார்ப் டேர்னிங்கில் ஆப்போசிட்டில் ஏதாச்சும் கார் வருதான்னு நம்ம டேர்னிங்கில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய டேர்னிங் ரோட்டில் நமக்கு யார் வராங்கன்னு தெரியாது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம அந்த மிரர் தான் யூஸ் பண்ணுறோம், கான்வெக்ஸ் மிரர். அதே மாதிரி வேரியஸ் பில்டிங்ஸில், இப்போ எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் கான்வெக்ஸ் மிரர் தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய கடைகளில் கூட என்ன அப்படின்னா, இந்த சீலிங்கில் இந்த இடத்துல எல்லா ஷார்ப் டேர்னிங்ஸ்லாம் இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் நம்ம போடக்கூடிய மிரர் கான்வெக்ஸ் மிரர் தான். அதே மாதிரி ரோடில் இந்த ஷார்ப் டேர்னிங் சொன்னோம் இல்லையா, ஆப்போசிட்டில் வரக்கூடிய இடங்களில் கண்டுபிடிக்கிறது, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்குற பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காமனாக எல்லா வெஹிக்கிள்லேயும் சைடு மிரராக யூஸ் ஆகிறது கான்வெக்ஸ் மிரர் தான். லாங்கில் வந்துட்டுருக்கிற பின்னாடி வர வெஹிக்கிள் அண்ட் ரோடு பொசிஷனை வியூ பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டாபிக், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, ரொம்ப ஈஸியானதும் கூட. இந்த ஒரு டயக்ராம் போதும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறதுக்கு. பார்த்துக்கோ, இது மிரரோட சர்ஃபேஸ் ரீஜன். வெளியிலேருந்து ஒரு லைட் வந்து மிரர் மேலே படுது, வெளியிலேருந்து வரக்கூடிய லைட்டுக்கு பேர் இன்சிடென்ட் ரேன்னு பேர். வெளியிலேருந்து ஒரு லைட் வந்து மிரரில் படுது, ஐ மீன் தட் இஸ் எ இன்சிடென்ட் ரே. அந்த இன்சிடென்ட் ரே பட்டுட்டு சடனாக என்ன ஆகும், மிரரில் பட்ட வேகத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரேஸுக்கு பேர் நார்மல் ரே அப்படின்னா சொல்லணும், ரிஃப்ளெக்டடு ரேன்னு பேர். வரக்கூடிய ரே இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற ரேக்கு பேர் ரிஃப்ளெக்டட் ரே. புரியுதா? இப்போது நார்மல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க யாருன்னா, இன்சிடென்ட் ரே வந்து பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, மிட் பாயிண்ட்டு, அந்த பாயிண்டில்
கற்பனையாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டரில் ஒரு டாட் லைன் போட்டிருக்காங்கல்ல, இந்த லைனை நாமளே இமேஜின் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். சென்டர் ஆஃப் த மிரர்லேருந்து மேலே வரைக்கும் அப்படியே ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனுக்கு இடையில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். பார், நான் போட்டிருக்கிற இமேஜினரி லைனுக்கு பேர் நார்மல்னு பேர். இந்த நார்மல் லைனுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நான் போட்டிருக்கிற நார்மலுக்கும் இந்த சைடு இருக்கிற ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இடையில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இன்சிடென்ட் ரேக்கு நார்மலுக்கும் இடையில் ஃபார்ம் ஆன ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் ஐ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு பேர். ரிஃப்ளெக்டட் ரேலுக்கும் நார்மலுக்கும் ஃபார்ம் ஆன ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட், ஆங்கிள் ஆர் அப்படின்னு பேர். இப்போ ஒரு விஷயம் இந்த லாலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் பிளேன் மிரர் சர்ஃபேஸ் மீடியத்தில் இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆன ரேஸ் வில் ஃபார்ம் த டூ ஆங்கிள்ஸ் ஃப்ரம் நார்மல். ஒன் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள், இன்னொன்று ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக தான் இருக்குங்கிறது தான் அந்த லா. லைட் அங்கேருந்து வந்து படும்பொழுது நார்மலுக்கும் இதுக்கும் இடையில் ஆங்கிள் ஐயோட வேல்யூ எக்ஸாம்பிள் ஒரு 40 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போதும் ஆங்கிள் ஆர் ரிஃப்ளெக்டட் ரேவோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? 40 டிகிரியாக தான் இருக்கும். ரெண்டும் சிமிலர்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். புரியுதா? ஸோ இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நாம் இந்த இடத்துல கோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அண்டு இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இதை பார்த்துக்கோ. ஒரு சர்ஃபேஸ் மீடியம், அது நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே ஒரு தண்ணி இருக்குது. தண்ணிக்கு மேலே வெளியில் இருக்கக்கூடிய அந்த மவுண்டன், அந்த ட்ரீஸோட இமேஜ் அப்படியே இந்த இடத்துல ஃபால் ஆகி கிளியராக தெரியுது, சூப்பராக தெரியுது இல்லையா? அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த மீடியம் கரடு முரடாக இல்லாமல் ஸ்மூத் ஷைனிங் சர்ஃபேஸாக ஒரே மாதிரி பள்ளமூடு இல்லாமல் இருந்ததுன்னா, வரக்கூடிய ரேஸ் ஒன்று இன்சிடென்ட் ரேஸ் ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒன்று அதுக்கு பேரலாக அழகாக ப்ராப்பராக இன்சிடென்ட் ஆகி ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ கிடைக்கக்கூடிய இமேஜும் எப்படி இருக்குன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இர்ரெகுலரான ஏரியாவில், இப்போ இந்த இடத்துல காற்று இருக்குது, இந்த இதுவும் வாட்டர் சர்ஃபேஸ் தான், காற்றடிக்குது, இந்த இடத்துல தண்ணி வேவ்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது, வாட்டரில் எப்படி ஒரு வளைவு வருது, இந்த இடத்துலையும் லைட் படுது, வெளியில் இருக்கிற இமேஜ் இங்கேயும் படுது. பட் அதோட இமேஜ் பார்க்க பிளர்ராக தெரியுதா? கிளியராக இல்லை. இன்சிடென்ட் ரேஸ் எல்லாம் கரெக்டாக தான் வருவாங்க வெளியிலேருந்து உள்ளே வரவங்க. பட் அந்த இர்ரெகுலராக இருக்கக்கூடிய ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற சர்ஃபேஸில் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பேரலாக ப்ராப்பர் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. இந்த இடத்த பார், ரிஃப்ளெக்டட் ரேஸு கண்ணாம்னான்னு இருக்குது பார். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் கேவலமாக ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் அண்ட் ப்ராப்பர் மீடியமாக இருந்ததுன்னா, ஸ்மூத்தாக இருந்ததுன்னா, ரஃப் அண்ட் டஃப்பாக இல்லைன்னா இன்சிடென்ட் ரேஸ் ப்ராப்பராக வருவாங்க, ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆவாங்க, ப்ராப்பர் இமேஜ் கிடைக்கும். பட் மீடியம் அண்ட் சர்ஃபேஸுங்கிறது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ரொம்ப கிளியராக இல்லை, பள்ளமேடாக இருக்குது அப்படின்னா இன்சிடென்ட் ரேஸ் ப்ராப்பராக வருவாங்க, பட் ரிஃப்ளெக்டட் ரே ப்ராப்பராக இருக்கவே மாட்டாங்க. அதனால் இமேஜும் ப்ராப்பராக இருக்காது. இது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் ஒன் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, ஒரே இடத்துல எக்கச்சக்கமான லைட்டை கொண்டாந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இப்போ இப்படி ஒரு மிரர் வைக்கிறேன், இப்படி ஒரு மிரர் வைக்கிறேன், இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஒரு மிரர் வைக்கிறேன். நான் இங்கேருந்து லைட் ஆஃப் இங்கே விடுறேன், ஒரே ஒரு லைட் சோர்ஸு, ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் ரேஸ் இங்கே விடுறேன். லைட் இங்கே படும்போது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மிரரில் பட்டுச்சுன்னா இது எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும்? இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும். திரும்ப இந்த மிரர் இங்கே பட்டதுக்கப்புறம் எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும்? இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும்.
அப்போ ஒரு காமன் லொக்கேஷனில் எத்தனை ரிஃப்ளெக்ஷன் வருது பார்ப்போம். ஒரே ஒரு வழியில் தான் லைட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன், செகண்ட் ரிஃப்ளெக்ஷன், தேர்ட் ரிஃப்ளெக்ஷன், இப்படி நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ஷன் க்ரியேட் ஆகுது மல்டிபிள் லொக்கேஷனில். புரியுதா? இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஒரு நிறைய மீடியத்தை வச்சு ஒரே ஒரு லைட் சோர்ஸை கொடுத்து அதில் 2 or more than 2 ரிஃப்ளெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறத மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். அனதர் ஒன், இந்த நம்பர் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா 360 டிகிரி டிவைடட் பை ஆங்கிள் θ மைனஸ் 1ங்கிற ஃபார்முலாவுக்கு ஈக்குவலண்ட்டு. இப்போ அது ஒரு ப்ராப்ளம். 2 plane mirrors are incident to each other at the angle of 90 degree. 2 plane mirrors வந்து அவங்களோட ஆங்கிள் கிட்ட 90 டிகிரி ஆங்கிளில் இமேஜை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ இமேஜ் ஃபார்ம் ஆகிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா 360 டிகிரி மைனஸ் 1ங்கிறது ஃபார்முலா. 360 டிகிரி டிவைடட் பை θ மைனஸ் 1. நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிற ஆங்கிள் தான் அந்த θன்னு சொல்லுவோம். θ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறேன். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இப்போ 4 மைனஸ் 1, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. அப்போ மொத்தம் இமேஜ் எவ்வளோ கிடைக்குமா? 3 இமேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? சம் ஈஸி தான், பார்த்துக்கோ. அடுத்தது கலிடியோஸ்கோப். கலிடியோஸ்கோப்பை பொறுத்தளவுக்கு உனக்கு வியூ என்ன தெரியும்னா உள்ளுக்குள்ளே மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வச்சு உள்ளுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ஸ் வியூ பார்ப்போம். இல்லை ஏதாச்சும் சம் திங்ஸஸ் இருக்கும். ரொட்டேட் பண்ண அதோட ஆங்கிள் ஆஃப் பொசிஷன்ஸ் அண்ட் கலர்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஒரு அழகான வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கலிடோஸ்கோப்பு. சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடியது. ஒரு சைடு வச்சு பார்த்துட்டு அது ரோல் பண்ண அப்படின்னா சின்ன பூவாக இருக்கும், அப்புறம் பெரிய பூவாக மாறும். அந்த பூவிலே கலர் டிஃபர் ஆகும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் உள்ளே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தையும் அழகையும் நம்மளால் பார்க்க முடியும். அது காரணம் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸு. பெரிஸ்கோப் அப்படிங்கிறது காமனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறதுல தான் ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆகுது. இன்சிடென்ட் ஆங்கிள் காமனாக 45 டிகிரி இல்லை இன்சிடென்ட் ஆகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். வெர்டிக்கலாக டவுன்வர்ட் பொசிஷனில் இதுக்குள்ளே ரிஃப்ளெக்ஷனுங்கிறது நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாரு. ஸோ லாங்கில் இருக்கிற ஒன்றத்தை ரொம்ப கிளியராக பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு நம்மளால் முடியும். இந்த இடத்துல ஒரு மிரர் 45 டிகிரியில் வச்சுருக்கோம். இந்த இடத்துல மிரர் 45 டிகிரியில் வச்சுருக்கோம். நம்ம கீழே இருந்து பார்க்குறோம் இந்த ஸ்கோப்பில். ஸோ என்ன ஆகுதுன்னா, மேலே ஏதோ ஒரு சைடில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட ரேஸ், இன்சிடென்ட் ரேஸ் வந்து லைட் ரே இந்த மிரரில் படுது. பட்ட வேகத்துக்கு அது ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா? ரிஃப்ளெக்ட் ஆகி நேரம் இங்கே வருது. வந்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இங்கே வருது. இங்கே வரும்போது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரின்சிபலில் ஒரு லாங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக ஒரு விஷயத்தை நம்மளால் கிளியராக இதில் ரொம்ப கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ யூசஸ்ன்னு பார்க்கும்போது இட் இஸ் யூஸ்ட் இன் வார்ஃபேர் அண்ட் நேவிகேஷன் ஆஃப் த சப்மரைன். சப்மரைனுக்கு உள்ள சண்டை போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சப்மரைனில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் அதை. ஏன்னா வெளியில் அதை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்க்கும்போது வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக பார்த்துக்க முடியும். மிலிட்ரிஸில் அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம். பாயிண்டிங் அண்ட் ஃபயரிங் கன், இந்த கன் பாயிண்ட் சொல்கிறோம்ல, இந்த பாயிண்ட் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். அதுதான் பங்கர்னு அதுக்கு பேராக இந்த நேம் கொடுத்துருக்காங்க பாரு. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் பெரிஸ்கோப்ஸ் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. ப்ராப்பராக இங்கே த ட்ரேஸ் பாசிங் ரெஸ்ட்ரிக்டட் மிலிட்ரி ரீஜன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. அப்படின்னா மிலிட்டரிஸில் காமனாக இந்த ரீஜனல் பாயிண்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல, எங்கே என்ன நடக்குதுலாம் வியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரொட்டேஷ்னலாக. ஸோ அந்த மாதிரி பாயிண்டில்
ஒரு இடத்துல தரையில் ஒளிஞ்சிக்கிட்டு பதுங்கி பார்க்கும்போது ஸ்கோப்போட மேல் வியூ மட்டும் வச்சுட்டு கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க செய்வாங்க, இது யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபைபர் ஆப்டிக்ஸ் பெரிஸ்கோப்ஸ் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் எல்லாம் எண்டோஸ்கோப்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இன்டர்னல் ஆர்கன் ஆஃப் பாடி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூசேஜ் வந்துருச்சு.